கதைச்சிரம் நேயர்களுக்கு அன்பான வரவேற்புகள். இன்று நாம் எழுத்தாளர் ராஜம் கிருஷ்ணன் அவர்களின் கரிப்பு மணிகள் என்ற நாவலை காண உள்ளோம். ஒரு நாவலுக்கான பொருளை முன்னரே திட்டமிட்டு சம்பந்தப்பட்ட இடங்களில் பிரயாணம் செய்து மக்களின் வாழ்வை கண்டறிய அங்கேயே தங்கி அதை பற்றி நன்கு அறிந்த பின்னரே நாவலை எழுதுவார். இதுவே அவரின் தனிப்பட்ட சிறப்பாகும். இந்நாவலில் பெரும்பாலும் இவர் வட்டார மொழியையே பயன்படுத்தியுள்ளார். தூத்துக்குடியை சார்ந்த உப்பள பகுதிகளில் வேலை செய்யும் தொழிலாளர்களின் வாழ்க்கையில் நிகழும் நிகழ்வுகளே இந்நாவல் புரட்டாசி மாதங்களிலே உப்பளத்தில் பொசுக்கும் வெம்மையில், எரிக்கும் கதிரவனின் வெம்மையில், காலையிலிருந்து மாலை வரை கந்தலும் கண்பிழையுமாக உப்பு பெட்டி சுமந்து அம்பாரம் குவிக்கும் சிறுவர் சிறுமியர், ஆண்கள் பெண்கள் பற்றிய கதையை ஒட்டியே இந்நாவல் செல்கிறது. 1980 இலக்கிய சிந்தனையின் பரிசை இந்நாவல் பெற்றுள்ளது. இந்நாவலில் பெரும்பாலும் தூத்துக்குடி கன்னியாகுமரி பேச்சு வழக்கையே இதில் கையாளப்பட்டுள்ளது. அதை பேசுவது சற்று கடினமாக இருந்தாலும் என்னால் முடிந்த வரையில் முயற்சி செய்துள்ளேன். நல்ல சிறந்த நாவல்கள் அனைவருக்கும் சென்றடைய வேண்டும் என்னும் ஒரு சிறு ஆர்வம்தான். பொன்னாச்சி ஆகாயத்தில் பறக்கிறாள். இவளுக்கு சொந்தமா? சிநேகமா? சிவத்தாச்சி முட்களின் நடுவேயுள்ள இனிப்பு கனியோ? இந்த ஆச்சியும் சின்னம்மாவைப் போல, அவளைப் போல் ராமசாமி கண்டதும் உள்ளம் ஏன் இப்படி குதிக்கிறது? தேவதேவியர் பூச்சொரிவது போல ஒரு குளிர்மை. அப்பனும் குழந்தைகளும் விழாவுக்கு சென்ற பிறகு சின்னம்மா வேலையை விட்டு இன்னும் வராமல் இருக்கும் இந்த நேரம், இந்த உள்ள உங்க வரவு முறையா? பழத்தை உரித்து தின்று கொண்டு அவன் கேட்கிறான். இல்ல. ஆமா, எல்லாம் உறவு முறைதான். எல்லா உறவுமுறை இல்லாத இந்த வளவில் இருக்கா. ஆத்தா செத்து போயிட்டா. அப்ப அவ இருக்கிறப்பவே இன்னொருத்தையே தொடிசி வச்சிட்டா. அவதான் சின்னாத்தா. பொம்பளைக்கு ஒரு முறை எது ஒரு முறை இல்லை. அம்மையப்பன் அண்ணன் தம்பி பிறந்த இடம் எதுவும் ஒரு முறை இல்லாமல் போயிடுது. கல்யாணம்னு ஒருத்தன் வந்துட்டா பிறந்த இடம் நீ யாரோ நானாரோ. இந்த பாத்திக்காட்டு வேக்காட்டில் பொம்பளைக்கு மனுஷ உறவு ஏது? எங்கேயோ வாரா, யாருக்கோ பெற்று யாருக்கோ கொடுக்கா. அது கிடக்கட்டும்ல. உனக்கு கல்யாண காட்சி ஆயிருக்கா? அவன் பிரமித்து போனார் போல உட்கார்ந்திருக்கிறான். ஏன் கல்யாணம் கட்டியிருக்கியா? இல்லை. ஏன்? ஒரு தங்கச்சி இருந்து அதுவும் செத்துடுதுன்னு சொன்னாவ. பிறகு உன் ஆத்தாக்கு தான் 6 இருக்கா. காலத்தில் ஒரு கல்யாணம் கட்டாண்டாமா? அப்போது பொன்னாச்சி வட்டக்குப்பியில் கருப்பட்டி காப்பி எடுத்து வருகிறாள். செங்கமலம் அதை வாங்கி அவன் முன் வைக்கிறாள். குடிச்சுக்குவே. அவன் அதை பருகுகையில் பொன்னாச்சி வாயிற்படி கருகில் நின்று அவனை பார்க்கிறாள். மாலை குறுகும் அந்த நேரத்தில் அவளை மின்னர் கொடியே தழுவி இருப்பது போல தோன்றுகிறது. வெத்தலை போடுவியால? போடுறதில்ல. உங்க ஐயா வெத்தலை இல்லாமல் ஒரு நேரம் இருக்க மாட்டா. அவள் காம்பை கிழித்து சுண்ணாம்பை தடவி கொண்டு உதிர்க்கும் அந்த சொற்களில் போகிற போக்கில் மருமங்கள் பற்களை திறந்து உட்புறம் காட்டினார் போல அவன் குலுங்கிக் கொள்கிறான். அவன் ஏதும் வாய் திறக்கும் முன் பேச்சு மாறிவிடுகிறது. இப்ப வீட்டுக்கு தான் போறியா? கொடைக்கு போகலையா? நம்ம கொடை இப்ப பெருசா இருக்கு. 3ஆம் தெருவில் ஏதோ ஊடு இருக்குன்னாவ. வித்து மூடை தரகனார் வெள்ளசாமி இருக்காருல்ல, அவ சொன்னா இப்படி வாராப்பா இந்த தெருவில் அளவில் அந்த புள்ள இருக்கிறதா சொன்ன நினப்பு வந்தது. நுழைஞ்ச. உங்களுக்கு ரொம்ப சிநேகம் போல் இருக்கு. அவன் மனம் மலர்ந்து சிரிப்பு பொங்குகிறது. அப்படியெல்லாம் இல்லாச்சி. அவ என்னையோன்னு நினச்சி போடாதையாச்சி. நாச்சப்ப கான்ட்ராக்டுக்கிட்ட செருப்பு காலத்துக்கு உதைச்ச ஒரே பொம்பளை. இம்பட்டும் தெரிஞ்ச பிறகு உங்ககிட்ட சொல்கிறதுக்கு என்ன? இவளுக்காகத்தான் நான் சண்டை போட்டேன். அவங்க கூட முதலாளி எதிரில் மோதிட்டேன். அப்போ இவளுக்காக முதலாளிக்கிட்ட மோதிட்டேனா? சிநேகம் ரொம்பத்தான். கெட்டிச்சு போடு. அவக்கு யாரும் இல்லை, அப்போ சுகமில்லை, கண்ணு விளங்கலை, சம்பாதனை இல்லை. ஆனால் நப்பாச போகல. கொட்டக்கண்ணை வச்சுட்டு இப்போ கொடைப்பாக்காவா போயிருக்கா? குடிக்கத்தா போயிருக்கா. அவள் பொம்பளை. 6 மணிக்கு மேலே அரவை மில்லில் சோழி எடுத்தா ரெட்டிப்பு கூலி வருவேன்னு போயிருக்கா. 10க்கோ 11க்கோ செத்து சுண்ணாம்பா வருவா. கல்யாணத்தை முடிச்சு வைக்கலாம்ல. பொன்னாச்சி கண்டிருவு அப்பன் குடிபோதையுடன் வந்ததோ, சின்னம்மா வந்து கத்தியதோ நடந்ததாகவே நினைவில்லை. அவள் மேக மண்டலத்தில் மிதந்து கொண்டிருக்கிறாள். பொழுது விடிந்து விட்டது. தெரியாமல் உறக்க மயக்கத்தில் தனி உலகம் படைத்து அதில் ஆழ்ந்து கிடந்த பொன்னாச்சியை சின்னம்மாவின் கோபக்குரல் தான் ஒலுக்கி விடுகிறது. கொடைக்கு போறாதாம் கொடை. எந்திரிச்சு புள்ள எந்த போலீஸு கொட்டில கிடந்து அடிபடுறான்னு போய் பாரும். எந்திரி. பொன்னாச்சிக்கு கருக்கறிவால் பாய்ந்தார் போல தூக்கி வாரி போடுகிறது. ஐயோ, பச்சையா? பச்சை வரல?
அவள் கண்களை துடைத்துக்கொண்டு எழுந்து சுற்றுமுற்றும் பார்க்கிறாள். பாஞ்சாலி, சரசு, நல்லக்கண்ணு, மருது எல்லோரும் இருக்கின்றனர். பச்சைதான் இல்லை. பச்சை எங்க சின்னம்மா? எங்கேயா? அதா குந்தி இருக்கானே, அப்பங்கிட்ட கேளு. பாதினா அளத்துக்கு போகண்டாம்னு இந்த அப்பன் அந்த பச்சை புள்ளையை கெடுத்திருக்கா. தண்ணி கொண்டாரானா டீ கடைக்கு. பொட்டக்கண்ணை வச்சுட்டு தடவுறையே, சாமி கோழி கொடுத்தது பத்தாது. அந்த பைய கையில் காசு வச்சிருக்கா. ஏது காசு? ஞாயிற்றுக்கிழமை அப்படும் அவனும் எங்கே போயிட்டு வாரான்னு நான் அப்பமே நினச்சேன். நேற்று நான் பாடத்தண்டையில் வாரப்ப வெந்தனி வந்து சொல்கிறா, பயலை போலீஸு சரக்கோட பிடிச்சிட்டு போயிட்டான்னு. வந்தா இவன் மூக்கு முட்டை குடிச்சிட்டு உருள்றா. போலீஸில் இவனெல்லாம் கொண்டுட்டு போயிருக்கணும். உரலில் அரைத்து கொண்டிருக்கும் சொக்குவுக்கும் கை ஓட்டம் நின்று போகிறது. அவள் புருஷன் எழுந்து நின்று இந்த சண்டையை ரசிக்கிறான். பாஞ்சாலி வாளியும் கயிறுமாக தண்ணீருக்கு போகிறாள். நேற்று காலம அப்பன் சொல்வதற்கு முன்பே பச்சை ஓடிவிட்டான். அவனை போலீஸில் கொண்டு போனதால் தான் அவன் வரவில்லை. இப்படியும் ஒரு அப்பன் பழகுவானா? சின்னம்மா, உங்களுக்கு இப்படி சந்தேகம் வந்தப்பவே ஏன் சொல்லாமல் இருந்துட்டிய? அவனை அடித்து அப்பமே ஊருக்கு விரட்டியிருக்கலாமே என்று ஆற்றாமையுடன் பொன்னாச்சி வருந்துகிறாள். பிறவு சின்னாச்சி அடித்து துரத்திட்டான்னு ஊர் ஏசும் நாங்கண்டனா இவைக்கு பட்டும் புத்தி வரலன்னு. அவன் போலீஸுக்கு ஒன்றும் போயிருக்க மாட்டா. டீ கடை சமூகம் நல்ல தண்ணி கொண்டார சொன்னான். நீ ஏன் சும்மா எதையானு நினச்சிட்டு கூப்பாடு போடுத? சின்னம்மா அவன் முகத்தில் இடிக்கிறாள். நீர் பேசாதே, எனக்கு அக்னி காலவாயட்டா இருக்கு. இப்போ போய் அந்த சமூகத்தை கேட்பீரோ மமூகத்தை கேட்பீரோ? புள்ள போலீஸில் அடிபடுறான்னு பார்த்து உம்மை தலையாட வச்சானு கூட்டிட்டு வாரோம். இல்லாட்டி இங்கன கொலை உழுகும் என்று அவள் அணில் கக்குகிறாள். அந்த கடை உப்பளத்து தொழிலாளர் குடியிருப்புகளோடு ஒட்டாமல், ஆனால் பாலைவனத்திலேயே ஓர் அரு நீர் சுனை போல பாத்தி காடுகளிலிருந்து வருபவர் விரும்பினால் நான் அணைத்துக் கொள்ளும் வகையில் அமைந்திருந்ததை பொன்னாச்சி அறிவாள். முன்பு ஒரு நாள் ராமசாமி அங்குதான் தேநீர் வாங்கி கொடுத்தான் அவர்களுக்கு. அங்கு இந்த தண்ணியும் கிடைக்குமோ? இவர்களின் குடியிருப்பின் பின்பக்கம் முட்செடி காடுகளின் வழியாக சென்றால் குறுக்காக சாலை அடையலாம் என்று பாஞ்சாலி சொல்வாள். ஆனால் அவர்கள் யாரும் அந்த பக்கம் சென்றதில்லை. அப்பன் கழி ஊன்றிக் கொண்டு இங்குதான் இயற்கை கடன் கழிக்க செல்வான். இப்போது அந்த கழியை எடுத்து கொடுத்து சின்னம்மா அப்பனை விரட்டுகிறாள். பொன்னாச்சிக்கு என்ன செய்வதென்றே புரியவில்லை. சென்ற வருஷங்களில் போலீஸின் கொடுமைகள் எல்லாம் பேப்பரில் இப்படி இப்படி எழுதியிருக்கிறது என்று பேசிக்கொண்டார்கள். போலீஸில் அடித்துக்கொண்டே இழுத்து விடுவார்களாம். மாமி அதனால்தான் கல்லூரியில் போலீஸு என்றதும் மாமாவிடம் எப்படியேனும் கடன்பட்டு போய் பிள்ளையை கூட்டி வர சொன்னாள். தம்பியை போலீஸ் அடிப்பார்களோ? நகக்கண்களில் மூசியேற்றல், முதுகின் மேலேறி துவைத்தல், இதெல்லாம் நினைவுக்கு வருகையில் இரத்தம் ஆவியாகி போனார் போல அவள் தொய்ந்து போகிறாள். சின்னம்மா அப்பனை விரட்டிய பிறகு அவளிடம், நீ இன்னைக்கு வேலைக்கு போகாண்டாம், பிள்ளையெல்லாம் பதனமாக பார்த்துக்க, நான் துட்டு கந்துட்டு போகிறேன். சாயங்காலமாக நல்ல கண்ணுவை கூட்டிகிட்டு போய் விரவை வாங்கி வந்து வெயி. இப்போ 2 சொல்லி கிடக்கு, இருக்கிற அரிசியை பொங்கி அதுங்களுக்கும் போடு என்று கூறிவிட்டு போகிறாள். பொன்னாச்சிக்கு கையும் ஓடவில்லை, காலும் ஓடவில்லை. முன் வீட்டில் கதவு திறக்கவில்லை. சின்னம்மா அலுமினிய தூக்குடன் வேலைக்கு செல்வதை பார்த்து கொண்டே அவள் வாயிலில் நிற்கிறாள். பாவம், இரவு பகலாக கூலிக்கு உடல் வஞ்சனையின்றி உழைக்கிறாள். இந்த குடிகார அப்பனுக்கு இவ்வளவு உண்மையாக உழைத்து தேய்ந்து போகிறாள். அழுக்கு பனியனும் கிழிந்த கால் சராயுமாக தெருவில் காணும் உருவங்களில் அவள் கண்கள் பதிந்து மீள்கின்றன. யார் யாரோ தொழிலாளர் வேலைக்கு செல்கின்றனர். சாக்கடையோரம் நாய்கள், பன்றிகள், கோழிகள் எல்லாம் வயிற்றுப்பாட்டுக்காகவே அலைகின்றன. சைக்கிளை தள்ளிக்கொண்டு வெள்ளை வேட்டியும் சட்டையும் துண்டும் திருநீரும் குங்கும பொட்டுமாக வெள்ளைசாமி தரகரார் போகிறார். அவர் வீடு இன்னொரு முனையில் இருக்கிறது. கோபி அடித்த பெரிய வீடு. மாமனுக்கு கூட அவரை தெரியும். அவருக்கு ஊரில் ஒரு துண்டு நிலம் இருக்கிறது. சொசைட்டிக்கு தீர்வை கொடுக்க அழைகிறாள் என்று மாமா ஏசுவார். அவரிடம் போய் சொல்லலாமா? என்ன சொல்வது? சைக்கிள் விற்றென்று போய்விட்டது. ஏட்டி, காலமா வாசலில் வந்து நிற்க, சோழி ஒன்றுமில்ல என்று செங்கமலத்தாச்சி கட்டி சாம்பலும் கையுமாக பல் விளக்க வந்து நிற்கிறாள். இல்லாச்சி, தம்பிய போலீஸில் பிடிச்சிட்டு போயிட்டான்னு சொல்கிறாவ. அவன் நேற்று காலாமல் போனவ. அதுக்கு என்னடி? இந்த கேள்வி அவளை சுருட்டி போடுகிறது. இது என்ன புதுக்கதையா? இந்த பிள்ளைய கையால் பீப்பா தவறம் சைக்கிள் குழான் கொடுத்து இடத்துக்கு இடம் அனுப்புவானுவ. போலீஸ்காரனும் உள்கைதான், எப்பனாலும் உள்ளே தள்ளிட்டு போவா. அவனுங்களுக்கு பணம் பறிக்க இது ஒரு வழி. நீயேட்டி வாசல் வந்து நிற்காதுக்கு. நான் ஏன் தான் ஊரை விட்டு வந்தேனோன்னு இருக்காச்சி. தம்பிக்கு ஒன்றும் தெரியாது. வந்தாச்சு, இப்போ புலம்பி என்ன பிரயோஜனம்? கண்ணீர் முத்துக்கள் விருண்டு விழுகின்றன பொன்னாச்சியின் கன்னங்களில். நான் யார்கிட்ட போய் சொல்லுவேன்?
சின்னம்மா அப்பச்சி ஏசி குச்சியை கொடுத்து விரட்டி அளத்துக்கு போயிட்டா. பிறவு நீ ஏன் அழுது மாயிற? அப்பனும் பிள்ளையும் போலீஸில் மோதிக்கிட்டோம், நீ உள்ளே போய் சோழி பாருடி என்று ஆச்சி அதட்டுகிறாள். மனிதர்கள் நிறைந்த காட்டில் இருந்தாலும் பாலைவனத்தில் நிற்பது போல இருக்கிறது. அந்த தம்பி ஒரு நேரம் சோறில்லை என்றாலும் சவங்கி குழைந்து போவான். நினைவு தெரிந்த நாளிலிருந்து நோஞ்சானாக அவனை அவள் இடுப்பில் கூட சுமந்திருக்கிறாள். மாமி ஏசி அடுத்து விரட்டினாலும் மாமிக்கு தெரியாமல் குளக்கரைக்கு சென்றாலும் அவனை அழுவாத தம்பி என்று தேற்றி இருக்கிறாள். முனுசை வீட்டில் எந்த தின்பண்டம் கொடுத்தாலும் மறக்காமல் தம்பிக்கு இலையில் சுற்றி கொண்டு வந்து மாமி அறியாமல் கொடுப்பாள். அவனை போலீஸ் அடிக்கையில் அக்கா என்று கத்துவானோ? வாசலை விட்டு கொல்லைப்புறம் சென்று நிற்கிறாள். பாஞ்சாலி ஆச்சி வீட்டு பானையை கழுவுகிறாள். பாலையில் பிசாசுகள் போல நிற்கும் தலைவிரிச்சி செடிகளிடையே அப்பனின் உருவம் தெரிகிறதா என்று பார்க்கிறாள். அவனை காணவில்லை. வெயில் ஏறுகிறது. மருது அவள் சேலையை பிடித்திழுத்து பசிக்குதக்கா என்று ராகம் வைக்கிறான். நல்ல கண்ணு சந்தடி சாக்கில் பள்ளிக்கு மட்டம் போட்டு விடுவான். பானையில் சிறிது நீர் சோறு இருக்கிறது. உப்பை போட்டு அதை கரைத்து குழந்தைகளுக்கு கொடுக்கிறாள். முதல் நாள் விழாவில் வாங்கிய ஊதலை பிசிறடிக்க ஊதிக்கொண்டு மருது வாசலுக்கு போகிறது. நல்ல கண்ணுவை புத்தகம் பலகை தேடி கொடுத்து பள்ளிக்கு அனுப்புகிறாள். சரசி பின்னலை அவிழ்த்து கொண்டு வாங்கியிருக்கும் புதிய பட்டுப்பூவை அணிந்து கொள்ள அக்கா சடை போடுறியா என்று கேட்கிறது. நீ வேலைக்கு போகலையாக்கா, எனக்கு ரெட்டை சடை போடுறியா என்று பானை கழுவிக்கொண்டு பாஞ்சாலி கேட்கிறது. சரசின் கூந்தலை வாரி பின்னால் போடுகையில் பாஞ்சாலி நாடாவுடன் வந்து உட்கார்ந்திருக்கிறது. பச்சைவன் கூட வரலீராடி. அண்ணனை காங்காலக்கு அப்பச்சு கூட எங்களை பந்தலில் குந்த வச்சுட்டு தேடிட்டு போனான். நாங்கள் கூத்து பார்த்துட்டு இருந்தோம். இவங்கெல்லாம் அங்கேயே தூங்கி போயிட்டாவ. செவந்தடி மாமா மாமி வந்து உங்கள் ஆத்தா வந்துட்டா, வாங்க போகலான்னு எழுப்பிட்டு வந்தா. அப்போதான் அப்பச்சியை பார்த்த. அம்மா ஏசுனா. போலீஸ் வந்து சரக்கு கொண்டு வந்தவளை பிடிச்சிட்டு போயிட்டா. முன்ன கூட அந்த மாரியம்மா பெரியாச்சி வீட்டுக்கு வருமே, அவள் பையன் சுப்பிரமணிய கூட போலீஸில் பிடிச்சிட்டு போயிட்டாவ. பிறவு அவள் 200 ரூபா இதை ஆச்சிட்ட தான் தவளையும் பவுனையும் கொண்டு வச்சுட்டு வாங்கிட்டு போனான். மூக்கவே இல்லை. இப்போ சுப்பிரமணி இங்கில்ல, ஹார்பரில் வேலை செய்ய போயிட்டா என்று அவளுக்கு தெரிந்த விவரத்தை எடுத்துரைக்கிறாள். பொன்னாச்சிக்கு இருட்டுகையில் ஒளிக்கதிர் ஊசிகள் போல ஏதேதோ யோசனைகள் தோன்றுகின்றன. 200 ரூபாய் யார் எங்கே எப்படி கொடுப்பார்கள்? அவள் யாரை போய் பார்ப்பாள்? கையில் விறகுக்காக சின்னம்மா தந்த 2 ரூபாய் தான் இருக்கிறது. அத்துடன் ஓடிப்போய் பஸ் ஏறி மாமனிடம் சென்று கூறி அழுவதை தவிர வேறு வழியில்லை. மாமனுக்கு பெரிய கைகளை தெரியும். முனுசீப் ஐயா நல்லவர். இங்கே அப்பச்சியின் மீது அவளுக்கு நம்பிக்கை இல்லை. சின்னம்மா பாவம், அவள் என்ன செய்வாள்? பிறகு பாத்திக்கட்டு வேலைக்கு அவளுடைய ஒரே ஆதரவான ஆளும் இல்லை என்றான பின் எப்படி போவாள்? எனவே மாமன் வீட்டுக்கு திரும்புவதுதான் சரி. அங்கே நான் இருக்க வேண்டும். பொன்னாச்சி மாமனிடம் சென்று கூறிவிடுவதென்று நிச்சயம் செய்து கொள்கிறாள். ஆனால் அதை சின்னம்மாவிடமோ பெரியாச்சியிடமோ வெளியிட துணிவில்லை. நிழல் குறுக வானவன் உச்சிக்கு வந்து ஆளுகை செய்கிறான். அப்பன் வரவில்லை. பொன்னாச்சி வேலைகளை முடித்துவிட்டு முற்றத்துக்கு வருகிறாள். சொக்கு வீட்டில் புருஷன் மட்டும் படுத்திருக்கிறான். வேறு அரவமில்லை. பாஞ்சாலி இரட்டை சடை குலுங்க சரசியுடன் புளிய விதை கிந்தி ஆடிக்கொண்டிருக்கிறது. பாஞ்சாலி வீட்டை பூட்டிட்டு போற. துறக்குச்சி வச்சுக்க. சின்னாச்சி வரவு வாங்கிற சொல்லுச்சு, பதனமா பார்த்துக்க. மருது ஆடிட்டு இருக்கா, தெருவில் பார்த்துக்கிறியா? அவர்களிடம் ஒப்படைத்து விட்டவள் விடு என்று ஓட்டமும் நடையுமாக வருகிறாள். தெரு கடந்து திரும்பி இன்னும் வீதிகளை கடக்கிறாள். நடைகளும் வியாபார சந்தடிகளும் நெருங்கும் இடங்கள் வருகின்றன. புரூம் புரூம் என்று தெருவை அடைத்துக்கொண்டு திரும்ப முனகும் லாரிகள், மணியடித்துச் செல்லும் ரிக்ஷாக்கள், சாக்கடை ஓரத்து தேநீர் கடைகளில் கருத்த பனியனும் பளபளக்கும் கிராப்புமாக தென்படும் சுறுசுறுப்பான ஊழியர்கள், வடையை கடித்துக்கொண்டு கிளாஸில் தேநீரை சுழற்சி ஆற்றிக்கொண்டு உதட்டில் வைத்து அருந்தும் தொழிலாளர் லாரி ஆட்கள், சிவந்த கண்கள், கொடுவால் மீசைகள், கைலிகள், அழுக்கு பனியன்கள் என்று அவளது பார்வை துழவுகிறது. தம்பி இங்கெல்லாம் இல்லை. அவன் இந்நேரம் வீடு திரும்பாமல் இருப்பானா? அவன் போலீஸ் கொட்டடியில் அடிபடுகிறான். 200 ரூபாய் செலவு செய்தால் அவனை விடுவித்து வந்து விடலாம். மாமனை தேடிச் சென்று அங்கே அள்ளிக்குளம் பசுமை மாமி ஏசினாலும் உரைக்காது. 200 ரூபாய். அம்மா எத்தா எதிர லாரி தெரியாம ஓடுற? அவளை அந்த முடுக்கு சந்தில் ஒருவன் கையை பற்றி இழுக்கிறான். அவள் கையை உதறிக்கொண்டு ஒதுங்குகிறாள். சாக்கடை ஓரமாக மூடப்பெற்றதொரு கடைப்படிகளில் ஒரு கூட்டம் இருக்கிறது. சில பெண்கள் சில ஆண்கள் குந்திக்கொண்டும் நின்று கொண்டும் இருக்கின்றனர்.
அவர்களில் ஒருவன் கையில் கடியாரமும் சற்று மிடுக்குமாக விளங்குகிறான். ஒரு பெண் அவனிடம் அழுது முறையிட்டு கெஞ்சுகிறாள். முடியை அள்ளி செருகிக் கொண்டு தேய்ந்த கன்னங்களும் குச்சி கைகளுமாக காட்சியளிக்கிறாள். ஆசுபத்திரியில் புருஷன் கிடக்கான். பிள்ளைய 5 நாளுமா, நான் 3 நாளாச்சு அவிகளுக்கு சோறு போட்டு ராவும் பவளுமா ஓடி வந்தேன். 4 ரூபா கூலி குறைச்சிருக்கிய, நான் என்ன செய்வேன்? இது நியாயமா கங்காணி? அவள் முறையீட்டை அவன் கேட்க விரும்பவில்லை. மறுபுறம் பார்த்து கொண்டிருக்கிறான். வேறு ஆண் பிள்ளைகள் யாரும் இதை பொருட்படுத்தவில்லை. குந்தி இருக்கும் பெண்களில் மூதாட்டி இருக்கிறாள். சிறு வயசுக்காரியும் இருக்கிறாள். ராவும் பவளுமா ஓடி வந்த 3 நாளாச்சு பிள்ளைய கவனிச்சு சோறு வச்சு. இவர்கள் வித்து மூடைக்காரர்கள் என்று பொன்னாச்சி புரிந்து கொள்கிறாள். உப்பு அம்பாரங்களை மூட்டைகளில் நிரப்பி கரைக்கும் தொழிலாளிகள், பக்கத்து வீட்டில் இருக்கும் பவுனுவை போன்ற தொழிலாளிகள். கங்காணி அவள் பிள்ளைக்கு பால் கொடுத்து கொண்டிருக்கும் போது லாரி வந்திருக்கு என்று குரல் கொடுத்தாள். அப்படியே விட்டுவிட்டு ஓட வேண்டும். இவளும் அப்படித்தான் ஓடி வந்திருக்கிறாள். ஆனாலும் கூலி குறைப்பு செய்திருக்கிறான். இவளுக்கு மட்டும்தானா? ஏன் குறைத்தான்? அவளுடைய ஓலம் அந்த சந்தி பேரிரைச்சலினிடையே பொன்னாச்சிக்கு தெளிவாக காதில் விழுகிறது. ஆனால் அந்த கங்காணி செவியில் போட்டுக்கொள்ளவே இல்லை. லாரி திரும்பியதும் படியை விட்டிறங்கியவன் நடந்து போகிறான். அவளும் ஓலம் விட்டுக்கொண்டு சில அடிகள் தொடர்கிறாள். மற்றவர்கள் தங்கள் கூலிகளை பார்த்த வண்ணம் அவர்கள் போக்கில் செல்கின்றனர். டீக்கடை இயக்கம், போக்குவரத்து சந்தடிகள் ஏதும் குறையவில்லை. அவள் அந்த பெண் 4 ரூபாய் குறைக்கப்பட்டு விட்டதை எண்ணி விம்மி வெடிக்க அழுது கொண்டே சிறிது நேரம் நிற்கிறாள். அன்றொரு நாள் தான் நின்ற நினைவு பொன்னாச்சிக்கு வருகிறது. இப்படி எத்தனையோ பெண்கள், தொழிற்களத்தில் தேய்ந்து குடும்பத்துக்கு ஈடு கொடுக்கும் பெண்கள், மஞ்சளையும் கிரசனையும் குழைத்து புண்ணில் எரிய தடவிக்கொண்டு அந்த எரிச்சலிலேயே உறங்கி மீண்டும் புண்வழுக்க பணியெடுக்க வரும் பெண்கள். அங்கிருந்த ஆண்கள் யாரும் கங்காணி எதிர்க்கவில்லை. பொன்னாச்சி அங்க வந்த வழி மறந்து போனார் போல நிற்கிறாள். மாமன் வீட்டுக்கு போவது துரோக செயல் என்று தோன்றுகிறது. அவள் போகவில்லை. வீடு திரும்பும்போது அவள் ஒரு சுமை விறகு தூக்கி செல்கிறாள். அம்மன் கொடை என்று குடித்துவிட்டு ஆடும் ஆட்டக்காரர்களிடம் அருணாசலத்துக்கு வெறுப்பு உண்டு. ஆனால் ஆடி அமாவாசைக்கு ஓடையில் மூழ்கி சங்கமேஸ்வரரை வழிபடாமல் இருக்க மாட்டார். கோயிலுக்கு செல்ல நல்ல பாதை கிடையாது. முட்செடிகளும் புதருமாக நிறைந்த காட்டில் ஒற்றையடி பாதையில்தான் கோயிலுக்கு நடந்து வர வேண்டும். அவரை போன்ற பக்தர்களும் பரதேசி பண்டாரங்களும் அக்கம் பக்கங்களில் இருந்து அந்நாளில் அங்கு வருவார்கள். கோயங்காடு, கதிரேசம்பிள்ளை, சண்முகபுரம், வீராசாமி நாடார் ஆகியோர் அந்த பக்கத்து நில சொந்தக்காரர்கள். பாலம் வந்து சாலையுடன் தொடர்பு ஏற்பட்டால் அவர்களுடைய நிலத்துக்கு கிராக்கி ஏறும். அந்த குடும்பத்தினரும் சங்கமும் ஓடையில் மூழ்கி ஈஸ்வரரை தரிசிக்க வருவார்கள். முன்பெல்லாம் குடும்பத்துடன் அதிகாலையில் அங்கு வந்து விடுவார்கள். சிவந்தி பெண் சுறுசுறுவென்று அங்கே பெட்டி நிறைய இட்லியுடன் இலைக்கட்டுமாக கடை போட்டு விடுவாள். அவளை போன்ற சுறுசுறுப்பு யாருக்கும் கிடையாது. வழிபாட்டுக்கு வந்தவர் அனைவரும் இட்லி வாங்கி தின்று வயிறு குளிரத்தான் திரும்புவார்கள். கைலாச குருக்கள் அதிகாலையில் வந்து சிவனாருக்கு அபிஷேகம் செய்து வில்வமும் அரளியும் கொய்து வந்து பூசை செய்திருக்கிறார். கூட்டமே இல்லை. 10 பேர் கூட நீராடுவதற்கும் சுவாமி தரிசனத்துக்கும் வரவில்லை. காரும் பஸ்ஸும் எங்கெங்கோ கடற்கரைக்கு மக்களை கூட்டி செல்கையில் இந்த மூளைக்கு நடந்து யார் வருவார்கள்? அவர் நீராடி ஈசனை வழிபடுகிறார். ஒவ்வொரு ஆண்டிலும் கூட்டுறவு உப்பு தொழிலாளிகளின் உற்பத்தி விற்பனை சங்கம் நல்லபடியாக செயல்பட அடுத்த ஆண்டுக்குள் பாலம் வந்து எப்படியாவது எங்களை காப்பாற்றிவிடு பெருமானே என்று நினைத்து வேண்டிக் கொள்வார். பையன் படித்து முன்னுக்கு வர வேண்டும் என்ற கனவு கண்டிருக்கிறார். எல்லா நம்பிக்கைகளுமே நிறைவேறும் என்ற தைரியம் ஆட்டம் கண்டுவிட்டார் போல் இருக்கிறது. ஆனால் மனிதன் நம்பிக்கை இழக்கக்கூடாது. இப்போது நீராடி கும்பிட்டு திருநீற்று பிரசாதம் வாங்கி கொண்டு அருணாசலம் திரும்புகிறார். பசி எரிச்சல் கிளர்ந்து வருகிறது. வீட்டில் அவர் ஒரு வேலையும் ஒழுங்காக செய்வதில்லை. வாயை திறந்தால் குதர்க்கமும் சண்டையும் மிஞ்சுகின்றன. பொன்னாச்சியும் அந்த பையனும் சென்ற பின்னர் இங்கே இன்னமும் தரித்திரம்தான் கூடியிருக்கின்றன. 2 பேர் குறைந்ததால் வளமை மிஞ்சி விடவில்லை. துண்டை உடுத்துக்கொண்டு ஈர வேட்டியை விரித்து பிடித்தவராக அவர் அளத்துக்கு நடக்கிறார். வானம் பளிச்சென்று நீளமாக இல்லை. ஆடி அமாவாசைக்கு சிறிது மூட்டம் போட்டார் போலதான் இருக்கும். பாத்தியில் மேல் தண்ணி திறந்து விட வேண்டும் என்ற நினைப்புடன் அவர் ஓடைக்காலில் இறங்கி கடந்து மேலேறுகிறார். வெள்ளை துணிகளை காய போட்டார் போன்று அவரது அளம்தான் முழுவதுமாக உப்பளமாக இருக்கிறது. வரப்பில் ஏறி பாத்திகளை பார்த்து கொண்டு வருபவர் ஒரு பாத்தியில் வந்ததும் திகைக்கிறார். உப்பு குருணை சோறாக பூக்கவில்லை. பருமனாக இங்கொன்றும் அங்கொன்றுமாக கோடைக்கால மழைமணிகள் போல இறங்கியிருக்கின்றன. இவ்வாறு உப்பு பூத்தால் மழை வருவதற்கு கட்டியம் என்பார்கள். மழை ஆடியிலேயே விழுந்து விடுமோ?
மழை மணி கண்டால் உப்பு விலை ஏறும். ஆனால் மழை பிறந்து விட்டால் உப்பு காலம் போய்விடுமே. அப்போது சடையான்றி கிணறு செப்பம் செய்பவன் மண்வெட்டியை தோளில் போட்டுக்கொண்டு வருகிறான். கும்பிடுற முதலாளி, ஆடி மாசம் மழை மணி இறங்கி இருக்கு பாரு சடையா. இது ஒன்றும் இல்லை முதலாளி, காற்று சூழ்ச்சி, கருப்போட்டான்தான் மழை வராது. தூத்துக்குடி முத்தாளத்தம்மா கொடைக்கு போயிருந்த முதலாளி பிள்ளைய பார்த்தேன், போலீஸில் இட்டுட்டு போயிட்டாவ. திருக்கிட்டார் போல அருணாசலம் அவனை கூர்ந்து நோக்குகிறாள். பிள்ளை ஆறு வேலுவா, அவன் எங்க தூத்துக்குடிக்கு போனா? ஆறு வேலுவா, நம்ம புள்ள இல்லை முதலாளி, செவந்தியாச்சி மாவ பச்சை சாராயம் கொண்டாடிட்டு போனான்னு வளைச்சிட்டு போனாவ. ராவில் திருவிழா கும்பல் ஆட்டக்கார மேலக்காரெலாம் வந்து ஜேன்னு இருக்கையில் இவனை மட்டும் தலையில் செந்துட்டு வாரையில் கண்டிட்டா. இவக்கு ஓடி ஒளியே தெரியல. தகரத்தில் சரக்கு இருக்குது, போலீஸுன்னு தெரியாமல் கும்பலோட கும்பலாக வந்திருக்கா. முதுகில் குத்தி தள்ளிட்டு போயிட்டாவ. அடப்பாவி, எத்தனை நாளாச்சு? அவள் அப்பன் சித்தாத்தா எல்லாம் கொடைக்கு வந்திருந்தாவளா? நான் கண்டுக்கல முதலாளி. பையனுங்க தண்ணி இருக்குமில்ல, பார்த்த முகமாக இருக்கேன்னு கவனித்தேன். நம்ம புள்ள பச்சை. போன வெள்ளிக்கிழமை தான். மாமன் மழைமணியை மறந்து போகிறார். மேல் தண்ணீர் பாய்ச்சலையும் மறக்கிறார். விறுவிறு என்று வீட்டை பார்க்க நடக்கிறார். நீராடியவுடன் கிளர்ந்த பசி எரிச்சலுடன் பல்வேறு உணர்வுகளும் குலுங்குகின்றன. இப்படி எத்தனையோ பசி எரிச்சல்கள் கிளர்ந்து கொண்டுதான் இருக்கின்றன. அவை அனைத்தும் ஒன்று திரண்டு விட்டால் 10, 100 அணுகுண்டுகளுக்கு சமமாகும் என்று அவருக்கு தோன்றுகிறது. ஆனால் ஒன்று திரளும் நிலையில் இல்லாததால் மத்தாப்பு புகையாக மட்டுமே ஆங்காங்கே கரிந்து போகிறது. பசி எரிச்சலுக்கு பீடி, புகையிலை, டீ, தண்ணி என்று மாற்று தேடிக்கொள்கின்றனர். பசியை ஆரோக்கிய ரீதியில் போக்க தேவையான உணவு, இரத்தத்தில் கலந்து உயிரூட்டும் தெம்புக்கான அன்னசாரம் போதிய அளவு கிடைப்பதே இல்லை. வீட்டில் ஆட்சி இல்லை. முனிசிப் வீட்டுக்கு போயிருக்கிறாளாம். அவளிடம் பணம் இருக்கும். அவர் ஈர வேட்டியை கொடியில் போட்டுவிட்டு வேறு வேட்டி உடுக்கிறார். அமாவாசை ஆட்சியை ஏதேனும் சில்லறை காரியங்களுக்கு கூப்பிட்டு அனுப்பியிருக்கிறார். அவள் குளத்தில் குளித்துவிட்டுத்தான் இனி வீட்டுக்கு வந்து பொங்குவாள். 1 மணி ஆகும். குழந்தைகளுக்கு ஏதேனும் 10 பைசா துட்டு கொடுத்திருப்பாள். அவர் சட்டையை போட்டுக்கொண்டு முனிசிப் வீட்டுக்கு செல்கிறார். ஆச்சி உள்திண்ணை மெழுகி கொண்டிருக்கிறாள். இவரை பார்த்ததும் அருகில் வருகிறாள். சட்டு மாட்டிட்டு எங்கே கிளம்பிட்டிய? அமாவாசை கோயிலுக்கு போய் வாரான்னு போனிய? ஆமாம், ஒரு 5 ரூபா குடுவடிவு, அவசரம். காலேஜில் என்னமோ அடிதடியான். உன் மவன் சலாம்ப ஆடறானான். அவள் மருண்டு திகைக்கிறாள். ஆறு சொன்னது? ஆறு வந்ததா? ஆமாம், அங்கே கோனார் பையன் உனக்கு தெரியாது, அவன் சொன்னான். சங்கமேஸ்வர கோயிலுக்கு வந்திருந்தா. இதுதான் மந்திரம். பொய்மையும் வாய்மை எடுத்து குறை தீர்ந்த நன்மை பயக்குமெனின் என்ற மனசோடு சமாதானம் சொல்லிக் கொள்கிறார். அவள் உள்ளே செல்கிறாள். அவர் வீட்டை விட்டு வெளியே தெருவுக்கு வந்து நிற்கிறார். சற்றைக்கெல்லாம் 5 ஒற்றை ரூபாய் தாளாக கொண்டு வருகிறாள். பிள்ளையை கூட்டிட்டு வந்துடுக என்று கவலை கணக்க கூறிவிட்டு செல்கிறார். மனசுக்கு மிகவும் கஷ்டமாக இருக்கிறது. தாய்ப்பாசம் குருட்டு பாசம். ஆனானப்பட்ட நாடாளும் அரசிகளே தாய்ப்பாசத்துக்கு அடிமையாகி விடுகின்றனர். முன்பே முன்சிப் வீட்டு ஆட்சி உதவாக்கர பையனை படிக்க போட்டு ஏண்டி செலவு செய்கிறே என்று கேட்டாளாம். இவளுக்கு ரோஷமாகிவிட்டது. அதனால் பிள்ளையை பற்றி ஆட்சியிடம் எதையும் கூறியிருக்க மாட்டாள். அவர் பஸ்ஸை பிடித்து கொண்டு சென்று இறங்குகையில் மணி 1. ஹோட்டலில் ஒரு தட்டு புளிச்சோற்றை வாங்கி உண்டு நீரை குடிக்கிறார். அவர்கள் வீட்டை தேடி நடக்கிறாள். பகல் நேரத்தில் அப்பன் குந்தி இருப்பான். அவன் கெட்டது போதாதென்று பையனை திருட்டு சாராய தொழிலுக்கு விட்ட கயவாளி. அவன் முகத்தில் அரைந்து பையனுக்கு வழி கேட்க வேண்டும். அவர் வீட்டு வாயிலில் நுழைகையில் அந்த வளைவே அமைதியில் ஆழ்ந்து கிடக்கிறது. அக்கம் பக்கம் கதவுகள் சாத்தி இருக்கின்றன. இவர்கள் வீட்டில் யாருமே இல்லை. பூட்டு ஒன்று தொங்குகிறது. ஒரு கால் இங்கிருந்து வாடகை கொடுக்கவில்லை என்று காலி செய்ய சொல்லிவிட்டார்களா? அவர் அந்த பெரிய வீட்டின் முன் வாயிலில் வந்து நிற்கிறார். வீட்டு ஆறுமில்லையா என்று குரல் கொடுக்கிறார். செங்கமலம் உள்ளிருந்து தலை நீட்டுகிறாள். ஆறு? கண்ணுசாமி வீட்டில் ஆறும் இல்லை. எல்லாம் வேலைக்கு போயிருக்காவ. சாயங்காலம் வந்தியானா பார்க்கலாம். ஏட்டி சரசி, ஆறுன்னு சாரிச்சுக்கப்போ. சரசி 10 வயது இருக்கும் ஒரு பெண். பித்தான் இல்லாத கவுனுடன் வாசலுக்கு வருகிறது. ஆறு? பொன்னாச்சி அவங்க அப்பச்சி கூடவா வேலைக்கு போயிருக்கா? ஆமாம், எல்லாம் போயிருக்காவ. பையன் பச்சை, அவனும் போயிருக்கா. எந்த பக்கம்? அப்போது செங்கமலம், யாரடி அது என்று கேட்டவளாக வெளியே வருகிறாள். ஆறு, வாங்க பொன்னாச்சி மாமனா, உள்ளார வாங்க, வந்து இருங்க என்று வரவேற்று பெஞ்சியை காட்டுகிறாள். ஆமாம், இந்த பக்கம் வந்தேன், பார்த்துட்டு போகலாம்னு. காலமே மோடமாக இருந்துச்சு. இப்போ என்ன வெயில்,
என்று வழுக்கி விழுந்த தலையை துண்டினால் ஒத்திக்கொள்கிறார். ஆச்சி அவிழ்ந்த கூந்தலை அள்ளி செருகிக் கொண்டு அவளுடைய சிம்மாசனமாகிய நாற்கட்டிலில் அமர்கிறார். எல்லாரும் சௌகரியந்தானா? கண்ணுசாமி உடம்பு முடியலான்னா எந்த பக்கம் வேலைக்கு போறா? அடி சரசி, செம்பில் தாவத்துக்கு நல்ல தண்ணி பானையிலேருந்து எடுத்துட்டு வாடி என்று ஏவி விட்டு ஆச்சி நிதானமாக அவரது விசாரணைக்கு பதிலளிக்கிறாள். உடம்பு முடியலன்னு தான் ஊருக்கு போய் அந்த பிள்ளைகளை கூட்டி வந்தா. கடன் தலைக்கு மேலே ஏறிடுச்சு. அந்த பயலை போலீஸு பிடிச்சி போயிட்டாவ. இந்த ஊர் உலகத்தில் இல்லாததா? போலீஸு தடியவனுக்கு இது ஒரு பணம் பறிக்கிற சோழி. பிறவு மாக்கரிசி போட்டு கூட்டிகிட்டு வந்தா. சோழிக்கு போகல, இன்னைக்கு தான் போயிருக்கா. கண்ணு தெரியலனாலும் ஏதானும் சுமடு சுடக்கலாலும் அவனும் போயிருக்கா. என்கிட்ட ஒரு புள்ள இவளுக்கு பெரியவ இருந்தா அவளையும் பொன்னாச்சிக்கு கூட கூட்டி அனுப்பியிருக்க. பிறவென்ன 8 பேர் கும்பி நனையணுமில்ல. முன்னமே இல்லாத காலத்தில் வாங்கி தின்ன கடன் சீக்கு, இப்போ இந்த பிள்ளைய மூட்டு வர கடன் எல்லாம் 500க்கு மேலே போயிட்டுது. அந்த பொம்பளை என்னதான் செய்வா? மூட்டிட்டு வந்துட்டாவளா? நான் விஷயம் கேள்விப்பட்டு தான் சாரிச்சு போகலான்னு வந்தேன். அவன் குடிக்கிறானா? ஆறு உங்கள் தங்கச்சி மாப்பிள்ளையவா கேட்குறிய? உமக்கு தெரியாதா? தொட்டி பழக்கம் சுடுகாடு மட்டுமில்ல. அவருக்கு நெஞ்சே காய்கிறது. சரசி கொண்டு வரும் செம்பு நீரை அருந்துகிறார். எதிரே மாலை சாத்திய பால்வடிய முகம் அவர் கண்களையும் கருத்தையும் இழுக்கிறது. தண்ணீர் அருந்தியதில் ஆசுவாசமாக இருக்கிறது. அப்பாடா, அவர்களை மீட்டு விட்டார்கள். நல்ல வேலை. மனச்சான்றின் ஒரு நரநரப்பில் புறப்பட்டு வந்து விட்டாரே ஒழிய பணத்துக்கு என்ன செய்வதென்ற பதைப்பதைப்பு இல்லாமல் இல்லை. சின்னம்மா உண்மையில் மிக நல்லவளாகவே இருக்க வேண்டும். பொன்னாச்சி வேலைக்கு போயிட்டு இருக்காளா? போறா. நீ வந்திருக்கிய, உங்ககிட்ட ஒரு செய்தி சொல்லி போடணும். அந்த உள்ளைக்கு ஒரு கல்யாணம் கட்டி வச்சிருக்க. ஏன்னா திருட்டு கைங்க காவல் இருந்தாலே நீளும். ஒரு பையன் இருக்க, நெல்ல மாதிரி குடிகிடி ஒன்றும் கிடையாது. அவள் இட்டமாவும் இருக்கா. ஏதோ 2 ஏனோ சீலை தாலின்னு வாங்கி சுபமாக முடிச்சு வச்சேன்னா எக்கு தப்பா ஏதும் நடந்து போயிடாது. பகிரங்கமாக புருஷனை விட்டு ஓடி வந்து முறையில்லாத வாழ்வு நடத்திய அந்த பெண் பிள்ளையின் வீடுபடி ஏறவே அவருக்கு முதலில் கூச்சமாக இருந்தது. தண்ணீரும் குடித்தார். அவள் தட்டில் வெற்றிலைப்பாக்கு எடுத்து வைத்திருக்கிறாள். வெற்றிலையும் போடலாமோ? அவளை பற்றி அவர் நிறைய கேள்விப்பட்டிருக்கிறார். நேராக இன்றுதான் பார்க்கிறார். உண்மையில் அவளுக்கு ராணிக்குரிய கம்பீரம் இருப்பதாகவே அவருக்கு தோன்றுகிறது. நீர் அதிகமாகி விட்டதனால் தளர்ந்து போன பணியார மாவு போல கழுத்து சதை தோய்ந்தாலும் முகத்தில் சுருக்கங்கள் கீறிவிட்டாலும் அவளிடம் கலையும் கம்பீரமும் குறையவில்லை. பையன் ஆறு முன்ன தொழிற்சங்கம் வச்சு ஸ்ட்ரைக் பண்ண சொல்லி தடியும் கம்புமா அளத்துக்கூலிகளை பயமுறுத்தி நிற்க வச்சாரே சாந்தப்பா, அந்த வருஷம் கூட பெரிய புயல் அடிச்சு ராமேஸ்வரம் கரையே முழுகி போச்சே. ஏன் தெரியாது? சாந்தப்பனை தெரியாதது ஆறுண்டு. சுதந்திரத்துக்கு முன்ன நாங்கள் ஒரு கட்சியில் இருந்தவங்களாச்சே. சாண்ட் இன்ஸ்பெக்டர் லோன் கொலை கேஸில் சிக்கினவங்க கூட தலைமறைவாக இருக்கையில் இவ வீட்டை ஒழிச்சு வச்சிருந்தா. பிறவு ஏதோ நினைவுக்கு வந்தார் போல, தூக்கி வாரி போட்டார் போல மௌனமாகிறார். அவளுடைய பார்வை உயரே எங்கோ நிலைக்கின்றன. அவியம் அவன்தான், ராமசாமின்னு பேரு. பனஞ்சோள அளத்தில் மாச சம்பளமாக இருந்தா. இப்போ வேற பக்கம் சொல்லிக்கு போகிறதா சொன்னா. படிச்சிருக்கிறானா? அதை விசாரிக்கல. ஆனால் படித்தவங்களுக்கு மேலே படித்த பயலாத்தான் தெரிகிறா. நான் சொன்னேன்னு காட்டிக்காதிய. அவன் ஆத்தா என்ன சொல்லுவான்னு தெரியாது. ஆனால் பையனுக்கு இந்த புள்ளக்கிட்ட இட்டமாக இருக்குது. அவளுக்கும் இட்டம்தான். ஏதோ முன்ன பின்ன பார்த்து ஏற்பாடு செஞ்சு கிட்டி போய் விடணும். முன்ன பின்ன என்ன இருக்கிறது? ராட்டினம் போட்டு இறைக்கும் உப்பு நீர் கிணறும் கூட மூடி போகிறது. அவ்வப்போது தோண்ட வேண்டியிருக்கிறது. ஆனால் உப்பை நம்பி கஞ்சி குடிக்கும் தொழிலாளியின் வறுமை குழி மூடப்படுவதே இல்லை. அருணாசலம் தலையில் துண்டை போட்டுக்கொண்டு இறங்கி நடக்கிறார்.